இந்த வருஷமும் அதே மாதிரி வேலைக்கு இருக்குப்பா. அதில் நீங்கள் அப்புறம் அது கருது நல்ல இடத்துல இருக்குப்பா. அப்பனே இந்த தடவையாச்சும் இந்த குப்பு சாயமனோட 2 முறையாச்சும் அதிகமாக தாப்பா பண்ணேன். எனக்கு தான் மழை வர மாதிரியே இருக்கு. டக்குன்னு வச்சு வீட்டுக்கு வேற பண்ணோம். மழை வர மாதிரி வீட்டுக்கு கிளம்பா வயசாச்சு. காட்சி 2 சில நாட்கள் கழித்து. வேலைக்கு வந்து பரவாயில்ல. குப்பு சாயந்த சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் விளைச்சிருக்கேன். என்ன வர போறாங்கல்ல நல்லா வருது. இதெல்லாம் நம்ம வேலை பாருங்க. டீலக்ஸ் பழசு ரேட் அதிகமாக இருக்கு. ஐயோ என்ன இருக்கு என் வயல இது மாதிரி மண்ணெல்லாம் பொறிஞ்சு இருக்கு. உடனே போய் ஆராய்ச்சியில் பார்ப்போம். ஆராய்ச்சியில் ஐயா வாங்க ஐயா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஐயா நான் டோலாப்பூர்லேருந்து வரேங்கய்யா. டோலாப்பூரியா? ஐயா டோலாப்பூருங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா இது மாதிரி வயலில் இது மாதிரி மண்ணெல்லாம் பொறிஞ்சு இருக்குங்கய்யா. வந்து பாருங்கய்யா. சரி வாங்க போகலாம். இதான் உங்கள் கலனியா? இல்லைங்கய்யா புதுசாக போயிட்டுங்கய்யா. பக்கத்தில் இருக்கிறாங்க நம்மள்ட்டு. இங்கே பாருங்க ஐயா மண்ணெல்லாம் பொறிஞ்சு இருக்கு. இங்கே தாங்க. நீங்கள் ரசாயன உரம் தான் போடுறீங்களா? நீங்கள் ரசாயன உரம் போடுறதுனால தான் உங்கள் மண் நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்னங்கய்யா வந்தது? நீங்கள் ரசாயன உரம் போடாமல் இயற்கை உரம் தான் போடணும். ஐயா இப்போ புதுசாக வந்துருக்கு சூப்பர் 1000 அந்த மூடாங்க அது போடுவாங்க ஐயா. அதெல்லாம் போட வேணாம். ஆட்டுச்சனம் மாட்டுச்சனம் வாங்கி கொடுங்க. சரிங்கய்யா. இவர் என்ன படித்த வந்து இவர் என்ன சிக்கனாக பண்ண அதை பண்ணி இவர் கண்டுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் புதுசாக வந்துருக்கு மூடாச்சு வாங்கிடுவான். அண்ணே அண்ணே பாப்பா வாயாண்டி எங்கே போகிற? என்னண்ணே நல்லா இருக்கலாம். அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா தான் இருக்கும். வடபக்கம் தான் வர மாட்டேங்க. வீட்டெல்லாம் கொஞ்சம் வேலை நம்ம வேலை மாதிரி ஒழுங்காக வர மாட்டேங்குது. புதுசாக வந்து இப்போ வரதுதாங்கண்ணே. ஒரு கூட 1000 ரூபாப்பா. 2 தாங்கண்ணே. அண்ணே இப்போதைக்கு 1000 ரூபா தானே இருக்கு. இன்னொரு தடவை தரேன். சரிப்பா. அண்ணே வருஷம் போட்டு வீட்டுக்கு போவோம். காட்சி 3 மழை பெய்து மறுநாள் காலை. சரி வயலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வயலுக்கு போய் பார்ப்போம். என்னடா அது நம்ம வயல் மாதிரியே இல்லை. ஒரே என்ன கசிவா இருக்கு. என்ன மோந்து பார்ப்போம். இன்னும் ஒரே ரசாயன வாடகை அடிக்குது. அது நம்ம மாயாண்டு வேலை ரசாயன முறை அம்மா வயலுக்கு வந்து கலந்துச்சா? ஐயோ நம்ம வயலுக்கு கிளம்போது அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க ரசாயனத்தோட பயன்படுத்தாரு. நீ யாரும் வரப்போகுது. ஐயா ஐயா ஏடா மாயாண்டு அழுத்துக்கு இருக்க? அப்ப என்ன சொல்ல வேணா உடி சொல்றா. அவன் வயல்ல உள்ள ரசாயன உரம்லாம் யாராச்சும் வந்துருச்சுடா. மாயாண்டி வர்றேன்டா. வாடா குசாமி என்ன நம்ம வயலுக்கு பக்கத்தில் வந்திருக்க? ஏன்டா அவனை எத்தனை தடவை ரசாயன உரத்தை பயன்படுத்தாருன்னு சொன்னேன். இப்போ பாரு என் வயல்ல அது வந்து கலந்துருச்சு. வந்த இடம் நல்லதானேடா. 2000 வந்து வயலுக்கு வந்து சந்தோஷப்படாம ஏன்டா உட்காந்து நல்லதுட்டு இருக்க? போடா நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ரசாயன உரத்தை பயன்படுத்தினா நம்ம மண் வளம்லாம் கெட்டு போயிடும். என் வயலுமே பட போகுதுடா. என்ன திட்டம் இல்லாம என் மருந்து வேற திட்டி எனக்கு வாடா 2 லோன் பார்த்துக்குவான். ஐயா பஞ்சாயத்து கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்றேன். போடா உடனே அடிப்பேன். உங்க ஐயா அடிப்பான். ஐயா அவங்க போய்யா போடா. ஐயா தகரல் ஐயா. ஐயா தகரல் ஐயா. பாப்பா குடிச்சாமி என்னாச்சு அழுகிட்டே வர? அதே கேட்குறேன். நம்ம மாயாண்டி இருக்காண்டா. அந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி ரசாயன உரத்தை பயன்படுத்துறது இல்லாம கேட்கப்பட என்னையும் அடிச்சு உங்க ஐயா பஞ்சாயத்து சொன்னதுக்கு உன்னையும் அடிப்பேன் உங்க ஐயாவே அடிக்கணும்னு சொல்லி என்னை அடிச்சு தள்ளி விட்டாங்க. ரசாயன உரத்தை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம ஐயாவே அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க உடனே நீங்க பஞ்சாயத்து விடுங்க நாளைக்கு. சரிப்பா போயிட்டு காலையில வாப்பா.
ஐயா ஐயா எவன்டா அவன் காலையிலே பல்லு விளக்க விடாம வந்து அவன் தான் பல்லு விளக்க மாட்டான் நம்மளே கொஞ்சம் படுத்துறேன். என்னடா தங்கராஜு? ஐயா நம்ம மாயாண்டி இருக்கால மாயாண்டி. ஆமா அந்த ராமசாமி மாயாண்டி அவன் சொல்லி பேச கேட்க மாட்டானேப்பா. ஐயா அவன் ரசாயன உரத்தை பயன்படுத்தினால குப்புச்சாமி அவன் ஃபுல்லா பாலா போச்சான் ஐயா. போட்டானா? அவனும் கெட்டது இல்லாம அடுத்தவனும் கெட்டுட்டானா? கேட்டதுக்கு ஒன்னே அடிக்கும் உங்க ஐயாவே அடிப்பேன் சொல்லிட்டான் ஐயா. வச்சுக்கிறோம் அவன் அந்த பஞ்சாயத்தை கூட்டி விடுப்பா. சரியா கந்தசாமி சொல்லியிருப்பா. கந்தசாமி ஐயா கந்தசாமி ஐயா. தங்கராஜ் என்னடா? ஐயா சொல்லி ரசாயன உரத்தை பயன்படுத்துறதுனால நம்ம பஞ்சாயத்து கொடுத்துருக்கா ஐயா. யார் ஐயா சொன்னாரோ? ஆமாய்யா. சரி சரி சொல்லிடலாம் அவரு. ஊருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஊர் கட்டுப்பாட்டை மீறி மாயாண்டி ரசாயன உரத்தை பயன்படுத்தி அது குப்பசாமி நிலத்தை பாதிப்பதால் நாளை பஞ்சாயத்து என நாட்டாமையின் தீர்ப்பு. பஞ்சாயத்தில் கலந்துள்ளாதவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம். என்ன நம்மளை பஞ்சாயத்து கிளம்ப சொல்லிட்டு தங்காத என்ன பண்றேன் ஒன்றும் புரியலையே. ஐயா நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிட்டு வாங்க போவோம். அக்கா ஒன்றை தப்பா நினைச்சுக்கிறேன். வாப்பா போவோம் முதல்ல. இங்க வர்ற தங்கராஜ் நான் நட்டு வச்ச மரம். நீங்க கட்டி வச்ச மரம் இல்லை இருக்கு கட்டி வச்சு அடிச்ச மரம் பார்ப்போம். ஆனா சத்தமா சொல்லாத அசிங்கமா போயிரும்ல. சரி வாங்க. அப்பா உட்காருப்பா உட்காருப்பா. எங்கடா என் சொம்பு? ஐயா இங்கதான் இருக்கு. அது கையிலப்பா ரொம்ப சென்டிமெண்ட். என்ன பெரிய சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் இங்கிலீஷ்ல பேசுறீங்க? என்னடா இங்க முனைக்கிற? ஒன்னும் இல்லையா. என்னடா பஞ்சாயத்து? குப்புசாமி பஞ்சாயத்தை கூட்டத்தில் என்ன நீங்க வாய என்ன குப்புசாமி பஞ்சாயத்து? அது ஊரு கட்டுப்பாட்டை மீறி ரசாயனத்தை பயன்படுத்தவும் இல்லாம அது என் வேலையும் பார்த்து என் வேலையும் கெட்டு போச்சுங்கயா. இதை போய் அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் ஒன்னே எடுக்கணும் ஐயாவே எடுக்கணும்னு சொல்லிட்டாயா. அதே அப்படி சொல்லிட்டானா? அவனை போய் கொஞ்சம் கூட்டிட்டு வர தங்கராசு. மாயாண்டி வாடா தங்கராசு. என்ன டிவிக்கு 5-10 வேணுமா? நம்ம வீட்டு பக்கத்தில் வரமாண்டி என்ன புதுசா இல்லை ஒன்றும் இல்லை. பஞ்சாயத்தை கூட்டு திருப்பிட்டாங்க. யாரா இவ்வளவு தைரியம் வச்சு என் மேடம் பஞ்சாயத்து கொடுக்கணுது? நீங்க ரசாயன உரத்தை பயன்படுத்துறதுனால நம்ம குப்புசாமி பஞ்சாயத்து கொடுத்துருக்க. அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சா? நீங்க வாடா அவனா நானா ரெண்டு ஒன்று பார்த்துருவான். ஐயா ஐயா வணக்கம். நீங்க கொடுத்தீங்கன்னா ஐயா என்னடா வேண்டிய ஆளை கண்டா ஒரு நடிப்பு நடிக்கிற, ஆளை கண்ணலாட்டி ஒரு நடிப்பு நடிக்கிற. ஐயா உங்களுக்கு தெரியாதா? நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நீங்க என்ன நீங்களே கேட்டேன் நான் என்னங்க அது நிலத்து சாதிக்கிறாங்க. போடா போய் உட்கார. நீ ஊரு கட்டுப்பாட மீறி ஏன்டா ரசாயன உரம் பயன்படுத்தின? ஐயா ஆராய்ச்சியாளர் கேட்டேங்க. அவர் தாங்க படைச்சினாரு. ஐயா நான் இயற்கை உரமே படைச்சினேன், ரசாயன உரம் போட வேணாம். அட என்னடா என்னடா இப்படி பண்ற? நான் என்னங்க பண்றது? அது நம்ம நிலம் ஒழுங்கா வரலங்கய்யா. அது நீ பஸ் அந்த உரம் போட்டனால தான்டா ஒழுங்கா வர மாட்டேங்குது. நீ ஊரு பேச மீறினால தங்கராசு பய பாலா போனனால அவனுக்கு 2000 அபராதம் கட்டிட்டு ஊருக்கு 1000 ரூபாய் கட்டிடுறா. சரிங்க. பேசுறா உன்னை பார்த்து எல்லாருமே வயதுக்கு நிற்கிறாங்க. நம்ம முனியாண்டி இருக்காங்க இல்லையா, அவன் வந்து நம்ம முனியாண்டி இருக்காங்க இல்லையா, அவன் வந்து நம்ம மாயாண்டி வயலில் வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டுறாங்கய்யா. அவன் தான் வெளியூருக்கு போயிட்டு கொரட்டா கவரு இதெல்லாம் வாங்கியாந்து நம்ம மாயாண்டி வயலில் போட்டுறாங்கய்யா. குழந்தை கூட கொடுக்காம வாங்கிட்டு வயலில் தின்னுட்டு அப்படியே போட்டு போடுறாங்க. மாயாண்டி அங்கே பெண்ணுக்கு இருக்காங்க. வேமா வாடா. என்னடா முனியாண்டி நீ தான் ஊருக்கு போற ஒரே ஆளு பொறுப்பா இருக்கேன்னு பார்த்தா குழந்தை விட்டி கூட திங்காம வயல்ல அவன் வயலில் போட்டு போயிருக்காங்கடா தின்னுட்டு. அப்படிதான் இல்லைங்கய்யா. வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கிக்கோங்கய்யா. ஐயா ஐயா சும்மா தராங்கய்யா. வாரம் டெய்லியும் என் வயலு வரப்பதாங்க உட்காந்துன்னு இருக்காங்க. எடுத்து கேட்டோம்னா என் காசு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்னையே எடுத்து பேசுறாங்கய்யா. இங்கேயே ஒரு நியாயம் இல்லையாடா? அவன் வயலில் போட்டுட்டு அது மட்டும் இல்லாம குழந்தை விட்டிக்கெல்லாம் கொடுக்காம திங்கிறியாடா? படிச்சுங்க பண்ண மாட்டேங்கய்யா.
ஐயா ஐயா இது மட்டுமா நம்ம தொழிற்சாலையில இருந்து ரசாயன கழிவுலாம் நம்ம ஆத்துல கிடக்குறோம். இதனால குப்புசாமியோட 2 ஆட்டுக்குட்டி வேற செத்து போச்சு. என்னடா அந்த குப்புசாமி பேர்ட்ட ஆட்டுக்குட்டி செத்து போச்சுங்கிற? ஆமாங்க ஐயா. இது மட்டும் இல்ல, நம்ம தங்கராசோட மனைவிக்கெல்லாம் அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுங்க ஐயா அந்த ஆட்டுல பார்த்தோன்னே. ஆமாங்கய்யா. ஐயா இந்தாங்க தண்ணி விடுங்க ஐயா. என்னடா அது நாட்டாம மேல அவ்வளவு அக்கறையாடா சப்பத்தெல்லாம் போட்டு கொண்டாந்து இருக்கீங்க? ஐயா இதாங்க நம்ம ஆத்து தண்ணி. என்னடா சொல்ற? ஆத்து தண்ணி எல்லாம் இந்த நிலைமையில இருக்கு. ரசாயன கழிவுலாம் கலந்து விடுறாங்க ஐயா. அந்த அந்த முதலாளியை போய் கவனிச்சா வாங்கடா போவோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஐயா ஏற்கனவே ஒரு இதாக கேட்டாச்சு, அவர் அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டாருங்க ஐயா. ஆனா வாங்கடா, நான் 2ல 1 பார்த்துறேன், வாங்கடா. வாங்கடா போவோம், நான் 2ல 1 பார்த்துருவோம்டா. எங்கப்பா உங்க முதலாளியே? அது உள்ள ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை முதல்ல வர சொல்லுப்பா. ஐயா ஐயா, நாளைக்கு தலையடு கட்டையெல்லாம் வந்துருக்கு ஐயா. ஏண்டா நீ எதுக்கு வந்துருக்கான்னு தெரியாதா? கணக்கு அவன் வந்தா நேரம் மாரியம்மன் கோயிலுக்கு பொங்க ஊத்துறோம் புளி ஊத்துறோம் போய் எனக்கு காசு ஊத்துறேன் கொடுத்துருவாங்க. போன வாரம் இந்த கலர் ஐயா உங்களை என்னங்கய்யா? என்னப்பா நம்ம காத்து வாக்குல நம்ம கேட்டுச்சு என்ன கதை? நம்ம தொழிற்சாலை கல்வியெல்லாம் எங்கேப்பா வெளியிட்ட? தொழிற்சாலை இருக்கணுங்களாயா? கணக்கு நம்ம தொழிற்சாலை கழிவுகளை எங்கிட்ட அமைச்சுடுறேன். இந்த டோலப்பூர்ல உள்ள ஆட்டுலாம் பார்த்து ஆத்துலையா? ஐயா அது எப்படின்னா அது இப்படி அந்த இந்த இங்கிட்டு எங்கிட்டா தெளிவா சொல்லுடா. டோலப்பூர் ஆத்துல கிளப்பிடுறாங்க. அந்த டோலப்பூர் ஆத்துல கலக்கிறதுனால என்னென்ன நடக்குன்னு தெரியுமா? அந்த கேட்டு தெரிஞ்சுக்க. நீங்க ஆத்துல கலக்கிறதுனால ரசாயனம் ஆத்துல கலக்கிறதுனால விலங்குகளுக்கெல்லாம் கேடு வந்து 2 ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. சாமி மனைவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வழியில இருக்குங்க. 2 பேருக்கு மூச்சு வயிற்றால போயிட்டு இருக்கு. எல்லாம் தெரியாது, என்ன பண்ணிக்கங்க. எனக்கு இந்தியிலேருந்து எம்எல்ஏ யார் வேணா கொடுத்தாங்க போங்க மேலே. என்னடா 18 பட்டிங்கிற ஆட்டாம பேசுகிறேன், என்னையே எடுத்து பேசுகிறேன், உன்னை நான் கட்டப்படி பார்த்துக்கிறேன்டா. போயா கிளவா. கலக்காதே ஆற்று நீர் இது கழிவு நீரே ஆற்றில் கலக்காது. மாசுபடுது காற்று நிலமும் மாசுபடுது. கூட்டம் பண்ணிருக்கீங்க ஐயா? அந்த தொழிற்சாலை கழிவுலாம் ஆற்றுல கலக்குறாங்க ஐயா. அதனால யாரு கலக்குறா? தொழிற்சாலை 3 இருக்காங்க ஐயா. நீங்க யாரு? ஐயா நான் தாங்க ஐயா, அந்த 18 படிக்க மாட்டானே. இப்படியா? கழுத்து ஓடி நெக்லஸ் கலெக்டர் யாருக்கு சர்பத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா அது சர்பத்தில் அது எந்த ஊர் தண்ணிங்க, அந்த ஆற்றுல கலந்து அது அப்படி ஆகிப்போச்சு. இப்படியா? வாங்க பார்ப்போம். எங்க உங்க முதலாளியே? உள்ள இருக்காரு, வர சொல்லு. ஐயா அவங்க வர சொல்றாங்க. என்னங்கய்யா? கலெக்டர் வந்திருக்காரு உன்னை பார்க்க. கலெக்டரியா? என்னடா எம்எல்ஏ எம்பி தான் தெரியுங்க, இந்த பொம்மை பொங்குற எப்படியே வந்துருச்சியா? சொல்லியா எங்க யாரா கலெக்டர்? மக்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டா நீங்க பண்ற தப்பு எல்லாமே கண்ணாலே பார்த்தேன். சரி இப்போ என்ன பண்ணணும்? பண்ற தப்புனால உங்க தொழிற்சாலைக்கு நான் சீல் வைக்க பாருங்க. என்னங்க இதை வச்சு தான் இந்த 2 பேரும் சோறு போட்டு கொடுக்குறேன். அப்படி பண்ணாதீங்க, ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, அதையாச்சும் செஞ்சு வைக்கிறேன். என்னங்க உடனே சீல் வைக்கிறேன் அப்படிங்கிறீங்க.
எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. இல்லடா. ஐயா, கழிவு நீரை வெளியேற்றாம தொழிற்சாலைக்குள்ளே அது வடிகட்டி உள்ளே வச்சுக்குவேன். அப்படி செய்யலாம்ல. சரிங்க செஞ்சிருங்க. இந்த 2 நாள்ல செஞ்சிருங்க. நீ போய் வாங்க. ஐயா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை செய்யறீங்களா? நான் படிக்காதவன், நான் சொல்றது செஞ்சீங்களா? ஐயா, நம்ம தொழிற்சாலையை சுற்றி மரங்கள் பனைமரங்கள்லாம் நட்டு வச்சீங்கன்னா தேவையில்ல. அதெல்லாம் நீங்க தொலைச்சங்கனே அப்படி பாம்படை கொண்டு சொன்னீங்க. சொல்லி வச்சிருக்கலாம். பனைமரத்துல என்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? நன்மைகளா? ஏங்க மாமரத்தை நட்டா மாம்பழம், புளிய மரத்துனா புளிய மரம். ஏங்க என்னங்க படிக்காதுன்ட்டு போய் பனை மரத்தை நட சொல்றீங்க? ஐயா, பனைமரத்துல பனங்கிழங்கு எல்லாம் பயன்படுத்தலாம் ஐயா. பனம்பழம் சாப்பிடலாம். அதில் உள்ள குருத்து அந்த இலையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கட்டிக்கலாம் ஐயா. அந்த பலகை வச்சு வீடு கட்டலாம் ஐயா. புரியுங்களா? சரிங்க, நடுலாங்கய்யா. இப்போ தங்கையா தெரிஞ்சு வேணாம். நான் கண்மூடி குடும்பம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் சரி பண்ணிடுறேங்க. இல்லையா, என்னங்கய்யா கல்வி நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதனால இனிமேல் இந்த மாதிரி தப்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். மரமளவுக்கும் மலை வருவோம். நன்றி.